பையன் தன் கையில இருக்கக்கூடிய சில்வர் ஸ்பூனை பத்திரமா தொடச்சு பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கானா. அப்படியே அவனுக்கு எதிராக ஒரு ஹோட்டல்ல உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவனோ இந்த பையனோட இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கான். அவனை தன் கையில இருக்கக்கூடிய ஸ்பூனை வச்சு அந்த காஃபியை குடிக்க அதே மாதிரியே அந்த பையனும் செய்யறானா. அந்த பையனோட இந்த வறுமையை பார்த்துட்டு காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கவனுக்கும் ரொம்பவுமே கஷ்டமா போயிடுது. உடனே அந்த பையனுக்கும் சேர்த்து ஒரு காஃபியை வாங்கிட்டு போய் இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது தன் குடும்பத்துல இருந்து அந்த பையன் வந்து தவறுதலா தொலைஞ்சு போய் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறான். அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த பையனுக்கு உதவி பண்ண சொல்லி கேட்க அவங்களும் அந்த பையனோட போட்டோவை எடுத்து எல்லா இடங்களுக்குமே அனுப்பி வைக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த பையனை பாதுகாப்பா கொண்டு போய் ஒரு அனாதை இல்லத்துல வந்து சேர்த்துறாங்களா. அந்த இடத்துலயும் அந்த பையனுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் அது மட்டும் இல்லாம தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடமும் கிடைக்குது. இருந்தாலும் அந்த பையனோட மனசுலயோ தன் குடும்பத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா தன்னை வந்து கூப்பிட்டுக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கானா. ஆனா அந்த பையனை தேடி யாருமே வரலையா. அதுக்கு பதிலா வெளிநாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம் அந்த பையனை தத்து எடுத்துக்குது. இப்ப அந்த பையனும் வந்துட்டு ஆஸ்திரேலியா கிளம்பி போயிடுறானா. அந்த பையனுக்கும் இப்போ ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சாச்சு. இப்ப அந்த பையனும் வளர்ந்து பெரியவனா மாறிடுறான். அங்க இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிட்டு இருக்கானா. கூட படிக்கிற பொண்ணையே லவ் பண்ண இப்ப அவனுடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் கூட படிக்கக்கூடிய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பார்ட்டி அட்டெண்ட் பண்றானா. அங்கேயும் சாப்பிடறதுக்கு ஒரு பிளேட் நிறைய ஜிலேபிஸா வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருது. அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே தான் தொலைஞ்சு போன கதையை சொல்ல அவங்களும் இப்பதான் கூகுள் மேப் வந்துருச்சு இல்லையா. இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமுமே அந்த மேப்ல வந்துட்டு தெளிவா தெரியும். அதனால உனக்கு உன் கிராமத்தோட ஏதாவது ஒரு பகுதி ஞாபகம் இருந்தா போதும், மேப்ல உன்னுடைய ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்களா. சின்ன வயசுல தன்னுடைய கிராமத்தோட தெருக்கள்ல ஓடி தெரிஞ்சத அவனுக்கு ஞாபகத்துக்கு வருதா. கூகுள் மேப்ல அதே மாதிரி சர்ச் பண்ணி பார்க்க அவனுக்கு ஒரு பிளேஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அதுதான் தன்னுடைய கிராமம் அப்படின்றத உறுதி பண்ணிட்டு தன்னை வளர்த்தவங்க கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு தன்னுடைய தாய்நாடான இந்தியாவுக்கு திரும்பி வரானா. அந்த இடத்துல சின்ன பையனாவே மாறி அதே தெருக்கள் வழியா ஓடி தன்னுடைய வீட்டுக்கு போக இடத்துலயும் அவனுடைய வீடே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. வெளியில இருக்கக்கூடியவங்க கிட்ட தன்னுடைய குடும்பத்தை பத்தி விசாரிச்சா அவங்களுக்கும் அவன் பேசக்கூடிய இங்கிலீஷ் சுத்தமா புரியல. தன்னுடைய 5 வயசு போட்டோவை காமிச்சு தன்னுடைய குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறான். அப்பதான் அவனுடைய அம்மா தனக்காக வந்து இவ்வளவு வருஷமா காத்துட்டு இருந்த உண்மை தெரிய வருதா. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து அவனுடைய தங்கச்சியை இப்போ ஒரு அழகான தேவதையா வளர்ந்து நிக்கிறான். 20 வருஷம் கழிச்சு தன்னுடைய சொந்த குடும்பத்தோட அந்த பையன் சேர்ந்ததுக்கு பிறகு தன்னை வளர்த்தவங்களையும் கூட்டிட்டு வந்து தன்னுடைய பேரண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். என்னதான் வெளிநாட்டுல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தான் யாரு அப்படின்ற அடையாளத்தை அவன் மறக்காம தொடர்ந்து தேடி தனக்கான இடத்தையும் கண்டுபிடிச்சிடறான்.